அட போங்கப்பா, விக்ரமுக்கும் இனியாவுக்கும் இதே வேலையா போச்சு. விக்ரம் கிட்ட ஒரு தடவை அந்த சிவனாண்டு சிக்கினா மனுஷன் எப்படியாவது பிடிச்சிருவார்னு பார்த்தா அவன் பின்னாடியே தான் ஓடிக்கிட்டு இருந்தாரு. அவன் ரொம்ப ஈஸியா போக்கு காமிச்சிட்டு விக்ரம் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டான். சரியா அன்னைக்குதான் தப்பிச்சுட்டான், இன்னைக்காவது இனியா கிட்ட மாட்டுவான்னு பார்த்தா இன்னைக்கு இனியாவும் பலமா துரத்துனாங்க. மறுபடியும் அதே போல அவங்களுக்கும் போக்கு காமிச்சிட்டு ரொம்ப ஈஸியா தப்பிச்சுட்டான். தப்பிச்சவன் நேரா மாயா வீட்டுக்கு தான் வந்தான். மாயா வீட்டுக்குள்ளதான் இன்னும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த மாயா இத்தனை நாள்ல ஒரு முறை கூட பதட்டப்பட்டு பார்த்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு ரொம்பவே பதட்டமாக ஆரம்பிச்சுட்டாங்க. விக்ரம பாக்குறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பதட்டம்னா வீட்டுக்குள்ள வந்து தேட போற விக்ரம பார்த்ததும் எப்படி எல்லாம் பதற போறாளோ தெரியல. ரொம்ப நேரம் வளைச்சு தேடிக்கிட்டு இருந்தாங்க. விக்ரமுக்கு இனியா போன் பண்ணி சொல்லுவாங்கன்னு பார்த்தா அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோ விக்ரம் தான் இனியாவுக்கு போன் பண்ணாரு. போன் பண்ண பிறகுதான் விஷயத்தையே சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லி இருந்தா அவனை இன்னும் சீக்கிரமா பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருந்திருக்கும். அவன் இந்த கேக்க நகருக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் வாங்க, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லவும் நீ அங்க இருக்க வேணா, முதல்ல கிளம்பு, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இனியாவை வீட்டுக்கு அனுப்பிட்டு தன்னோட டீமோட அங்க வந்து சேர்ந்தாரு. வந்தவரு ஒரு வீடு கூட விடக்கூடாது, இந்த ஏரியாவே சல்லடை போட்டு தேட போறோம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கம் அனுப்பிட்டு இவரும் ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சாரு. இங்கதான் விதி அதனுடைய விளையாட்டை காட்ட ஆரம்பிச்சது. விக்ரம் தேடி போன வீடு மாயாவோட வீடு தான். விக்ரம் நாம இருக்கக்கூடிய ஏரியாவுக்கே வந்துட்டான். அடுத்தது நம்ம வீட்டுக்குள்ளதான் வந்து சர்ச் பண்ண போறான் அப்படின்ற விஷயத்த சிவனாண்டி கிட்ட சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே விக்ரம் காலிங் பெல் அமைக்கிட்டாரு. கதவை திறந்ததும் விக்ரம் அங்க நின்னதை பார்த்ததுமே கொஞ்சம் தூக்கி வாரி தான் போட்டுச்சு. இருந்தாலும் சுதாரிச்சுக்கிட்டு சாதாரணமா தான் பேச ஆரம்பிச்சா மாயா. வீட்டுக்குள்ள வந்த விக்ரம் சிவனாண்டியோட போட்டோவை காட்டி இவன் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா, இவங்க வந்தானா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்வியில கேட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல எத்தனை ரூம் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எத்தனை இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர்ல எத்தனை இருக்கு அப்படின்னு கடுமையான கேள்வியில கேட்கவும் மாயாவுக்கு உள்ளுக்குள்ள உதறல் தான். இருந்தாலும் அது வெளியே காட்டிக்காம விக்ரம் காபி சாப்பிடுறியா அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் அபிஷியலா வந்திருக்கேன் அப்படின்னு மறுத்துட்டாரு. உடனே மிரட்டுற துணியில ஆமா என் வீட்டை சர்ச் பண்றதுக்கு வாரண்ட் வச்சிருக்கியா அப்படின்னு சட்டமா பேச ஆரம்பிக்கவும் விக்ரம் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி தான் ஆயிட்டாரு. மூஞ்சி எப்படி மாறுது பாருன்னு சிரிச்சவ சும்மா தான் கேட்டேன், நீ போய் சர்ச் பண்ணு அப்படின்னு சொல்லவும் விக்ரம் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுக்க தேட ஆரம்பிச்சாரு. அங்க தேடிட்டு மாடிக்கு போகும்போதுதான் பூஜை அறைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த சிவனாண்டி ஒரு முறை சத்தமா தும்மிட்டான். சத்தம் கேட்டதுமே சத்தம் வந்த திசையில சந்தேகமா பார்க்க ஆரம்பிச்சாரு விக்ரம். இத புரிஞ்சுக்கிட்ட மாயா உடனே அவ தும்புற மாதிரி ஆக்ஷனும் பண்ணா. இதுல என்னன்னா ஒரு ஆண் தும்புறதுக்கும் ஒரு பெண்ணோட தும்பலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இந்த வித்தியாசத்தோட ஹீரோ விக்ரம் கவனிக்கிறேன்னா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அதன் பிறகு மாடிக்கு போனாரு. மாடியில தரவா தேடி பார்த்தாரு, எங்கேயுமே இல்ல. கடைசியா பூஜை ரூம் நோக்கி போக ஆரம்பிக்கவும் மாயா பயந்து போய் தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சா. நான் உனக்காக தான் இந்த ஊருக்கே வந்தேன், நீ நடனா என்னை கண்டுக்க கூட மாட்டாங்கிற, என்கிட்ட ஒழுங்கா பேச கூட மாட்டாங்கிறன்னு ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டு உடனே கட்டியும் பிடிச்சிட்டா. இத விக்ரம் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. விட சொல்லி எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தாரு, ஆஹா கேட்கற மாதிரியே இல்ல. விக்ரமோட கவனத்தை திசை திருப்பணுமே. அந்த நேரம் பார்த்து சுபாஷும் அவரோட டீமும் உள்ள வரவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஓங்கி ஒரு அறை விட்டாரு. விட்ட அறையில மாயா நிலகுழிஞ்சு போயிட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.